ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வெஜ் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், கேரட், பீன்ஸ், ஊற வச்ச பச்சை பட்டாணி, பிரிஞ்சி இலை, கிராம்பு, மராத்தி மொட்டு, ஏலக்காய், பட்டை, கொத்தமல்லி, தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு. பச்சை மிளகாவையும் பூண்டையும் எண்ணெய் ஊற்றி வதக்க போகிறோம். அதே போல் இது வதங்கின பிறகு தேங்காய், கொத்தமல்லி இந்த 4 பொருளையும் நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம். அப்புறம் ஊற வச்ச பிரியாணி அரிசி நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். எண்ணெய், உப்பு, இவ்வளோ தாங்க வெஜ் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன், கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போது பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கலாம். இப்போ பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிட்டோம். இப்போ இதை எடுத்து ஆற வச்சுடுவோம். வறுத்த பூண்டு, பச்சை மிளகாய் இது ரெண்டும் ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கோம். அதோடு சேர்த்து நம்ம தேங்காய் போட போகிறோம். கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி நம்ம அரைக்க போகிறோம். இதை நம்ம ஒரு பேஸ்ட்டு போல் அரைக்க போகிறோம். இப்போது பீன்ஸு, பட்டாணி, கேரட் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். அதில் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கலாம். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயில் கிராம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போது வெங்காயத்தை போட்டு அரைக்கலாம். எண்ணெய் வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். சேர்த்து வதக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டு வதக்கலாம். அரிசியை போட்டு நல்லா கலர் எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூடாகிற வரையும். இப்போ அரிசியை போட்டு 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போது அரைச்ச விழுது, வேக வச்ச காய்கறி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வாசனை வர வரையும் வதக்கலாம். இப்போ நல்லா வாசனை வந்துடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப் தண்ணி ஊற்றுறேன். ஊற்றி கலரி விட்டுருங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. அரிசி வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போது வறுத்த முந்திரியோடு சேர்த்து பரிமாறுங்க. சூடாக பரிமாறுங்க. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.